காய்ச்சல் அல்லது சளி பிடித்தால் நிறைய பேர் சுடுகஞ்சி வச்சு குடிப்பாங்க. அவங்களுக்கு காய்ச்ச வாய்க்கு செட் ஆகாது, கசக்கிற மாதிரியே இருக்குது, வாய் கசப்பு தன்மை அடிக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு நல்லா நசு நசுன்னு வெந்து போகிற மாதிரி செய்யலாம். இல்லைன்னா மிக்சியில் ஒரு அடி அடித்து, இல்லைன்னா ஆட்டும் கல்லில் இருந்தது ஆட்டி மறுபடியும் ஒரு கொதி விட்டு கொடுக்கலாம். கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் 2 பூண்டு தட்டி உள்ளே போட்டுருக்கிறேன். கொஞ்சம் வாய்க்கு கொஞ்சம் மிளகு போட்டுருக்கிறேன். மிளகு நுணுக்கிக்கிறேன். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. உப்பு, என்ன அரிசி, மேக்ஸிமம் பருப்பு போடுவாங்க, துவரம் பருப்பு கொஞ்சம் போனால் போட்டுக்கலாம். ஏன்னா பூண்டு, கொஞ்சம் மிளகு, உப்பு, அரிசி, அவ்வளோதான். இது நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. வாய் கசப்புங்கிறாங்களங்க, அது கசப்பாக இருக்காது, நல்லாயிருக்கும். பூண்டு நல்லாயிருக்கும். சளி நல்லா கேட்குமா மிளகு. ரெண்டு பூண்டு போட்டேன், இன்னொரு பூண்டு நசிச்சு போட்டுடலாம். ஆல்ரெடி போட்டிருக்கிற பூண்டு தண்ணிக்கு கஞ்சி காய்ச்ச கெட்டியாச்சுன்னா தண்ணி நான் சுடு தண்ணி வச்சுக்கிறேன். அது லைட்டாக கொஞ்சம் ஊற்றிக்க வேண்டியது. ஒரு 3 நாளைக்கு உண்டான பூண்டு போட்டால் எப்படி இருந்தாலும் 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் விடணும். சுடு தண்ணி கொஞ்சம் கலக்கிறோம். பூண்டு போட்டால் விட்டாதான் அது வேந்தால் சாப்பிட முடியும். அப்படியே சாப்பிட்டா, பச்சையே சாப்பிட்டா காரம் அடிக்கி. ஒரு சில இஞ்சி சேர்த்துவாங்க. பூண்டு மிளகு போட்டவே நல்லா இருக்குது ஜம்மா. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டோம், முடிஞ்சு போச்சு. நன்றி நன்றி நன்றி.